பிள்ளைங்களையா பெற்று வச்சிருக்கீங்க? பிள்ளைங்க எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை. அந்தந்த வீட்டில் எப்படி எப்படின்னா பிள்ளைங்க இருக்குது. நானும் தான் பெற்று வச்சிருக்கேனே. எப்பா சாமி, ஒரு வேலை செய்ய மாட்டாள்லே, மெனுக்கிக்கிட்டு தான்ப்பா தெரியிறாளு. அதுவும் இங்கே ஒரு திருப்புறா, இங்கே திருப்புறா. அப்பா இதில் நான் லவ் மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் பேர பையனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் என் மாமாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாள். எப்பா சாமி, நான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் இதை எதையுமே கேட்காதீங்க. அப்படியே வாங்க, அப்படியே மன்னார் மாதிரி உட்காந்துட்டு அப்படியே எழுந்துச்சு போயிடுங்க. கேட்டேன் என் ஆசை மோளுங்க, என் ஆசை மோளுங்கன்னு சொல்லுங்கள். இந்த விமலா மோகனா பாரு, நல்லா படிக்குது, காலேஜ் போயிட்டு வருது, வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்யுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ஒத்தாசையாக இருக்குது. நானும் தான் பெற்று வச்சுருக்கேன். எப்பா சாமி, முடியல என்னால். உங்களுக்கு செஞ்சு செஞ்சே என் ஆயுசெல்லாம் போயிடும் போல. சரி விடுடி, நம்ம புள்ளிவ இன்னொரு வீட்டுக்கு போகிற புள்ளிவா இருக்க வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். ஏன் இப்படியெல்லாம் கத்திக்கிட்டே இருக்க? நீ ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யு, இல்லை அதுக்கு ஏதாவது ஆள் வேணும்னா ஆள் வச்சுக்கி. ஆமாம், விடுறது இங்கே வர செலவு பத்தாதுன்னு இன்னும் வேலைக்காரி ஒன்றை வைக்கிறேன். போதாது, ஏன்னா உங்கள் அப்பா ஜமீன் சம்பாரித்து வச்சுட்டு போனார் பாரு, அப்படியே கொடுக்கறதுக்கு. எல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு போனது. அதை வச்சு இவ்வளோ எல்லாம் மினிக்கிட்டு திரிகிறாள். என் அப்பா போதும், அந்தந்த பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்காவது இருக்கா பாருங்க. ஒரு பிள்ளை கூட இல்லை. நீங்கள் தான் ஊரில் பீத்திக்கிறீங்க, ஏன் மோவன்னு. எத்தனை நாளைக்கு இதையே சொல்லி காலத்தை ஓட்டுவீங்க? இன்னொரு வீட்டுக்கு போகிற, இன்னொரு வீட்டுக்கு போகிறவன்னு. ஏன் பொண்ணா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும்? அப்புறம் நான் நம்ம வீட்லேயே வச்சுக்க முடியும்? ஏம்மா ஆத்தா, நீ கொஞ்ச நேரம் கத்தாம இரு. புள்ளிவு காதில் விழுந்தா புள்ளிவு ரொம்ப கஷ்டப்படுவாள், பாவம். அவ்வளோ வருத்தப்பட்டா என்னால் தாங்க முடியாது. இந்த செல்லம் தான் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? இந்த செல்லம் கொடுத்தே கெடுத்து போடுறீங்க போங்க. எப்பா, இதில் என் அண்ணன் மோனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என் அண்ணன் மோனும் இல்லை, என் அண்ணன் மோனு போய் எப்படின்னா இருக்கானுவன். ஒருத்தவன் பேங்கில் வேலை செய்கிறான், ஒருத்தவன் விவசாயம் பண்ணுறான், ஒருத்தவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். என்ன பண்ண முடியும் சொல்லு? இவனு மாதிரி ஒரு நல்ல படித்து நல்ல உத்தேசத்தில் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பானுவேன். அவனுக்கு தகுதிக்கு நம்ம பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுவானுல. இதில் அந்த மாமனை அப்படியே பார்த்தா கல்யாணம் பண்ண முடியாதான். லவ் பண்ணி அந்த மாமாவை ஃபீல் பண்ணி கல்யாணம் பண்ணுவான். இது எந்த உலகத்திலே நடக்குமா சொல்லுங்க? மம்மி, டாடி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். சரி ஆசமாவில் பத்திரமா போயிட்டு வா சாமி. நல்லா படிக்கணும் சரியா? நல்ல பேர் எடுத்துக்கணும். ஆமாம், ஆசமாவ காலேஜ் போகிறாளாம். காலையிலேருந்து தூங்கிக்கிட்டே இருந்தா. இப்போ கிளாஸ் 1/2 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூவை எடுத்து மேக்கப் பண்ணிவிட்டு காலேஜ் போகிறேன்னு வந்து நின்றுட்டா. ஏன் அதை முன்னாடியே தான் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறதில்ல. சாரி மம்மி, நானும் காலையில் எழுந்திரிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, 6 மணி ஆச்சுன்னா பயங்கரமாக தூக்கம் வருது மம்மி, அதனால தான். சாரி. பரவாயில்ல, இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கேன். சாரி மம்மின்னு. போ. ஹே, ஏன் அப்படி சொல்கிற? புள்ள காலேஜ் போகிறன்றா போன்னு சொல்கிற. போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லணும். என்ன உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னே தெரிய மாட்டேது. ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அண்ணன் வீடு. நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அப்படின்னு. இதுதான் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் பேர் தமிழ். இதோ இங்கே அழகாக தொப்பி போட்டு நிற்கிறார்ல, இதுதான் என்னோட மருமவன், மூத்த மருமவன். பேர் வந்து கவின். இவர் தான் விவசாயம் பண்ணுறாரு. மாதத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் விவசாயத்துலேயே. நல்லா விவசாயம் பண்ணுறாள். இவரால் தான் ஒரு ஊரே சாப்பிடுதுன்னா வச்சுக்கோங்களேன். இவர் பண்ணுற பயிரில் அட்லீஸ்ட் ஒரு ஊராக சாப்பிடும்ல, அதை சொல்கிறேன். இது என்னோட சின்ன மருமவன். பேர் வந்து கிரண். ரொம்ப அழகான பையன். பேங்கில் வேலை செய்கிற பிள்ளை. எப்படி பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கார்ல? எனக்கு இவங்க 2 பேர்த்த ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேர்த்த என் மருமகனும் ஆக்கிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் இவங்க என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. இவங்களுக்கு இன்னும் பிடிச்சதில்ல,
பார்த்ததில்ல இன்னும். வருவாங்க, என்னை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இன்னும் என் பொண்ணை பார்ப்பாங்க, பேசுவாங்க அப்படின்னு நானும் நினச்சதில்ல. அவங்களும் அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டதில்ல. பார்ப்போம் காலப்போக்கில் என்ன மாறுது அப்படின்னு. அப்பா நான் அப்படியே வயலுக்கு போயிட்டு தண்ணி கட்ட வேண்டியது இருக்குது. தண்ணி கட்டிட்டு அப்படியே விதை பண்ணிக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் விதை வாங்க வேண்டியது இருக்குது, அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வந்துட்டுமா? அம்மாட்ட சொல்லிடுறியா? அப்பா நானும் பேங்க்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கும் பேங்க்கில் வேலை இருக்குது. போயிட்டு அம்மாட்ட சொல்லிடு. நானா சொல்ல மாட்டேன். ஆஹா, உங்கள் அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது? உங்கள் அம்மா ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. இருந்து உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டே போங்க. நான் எதையுமே பேச மாட்டேன்ப்பா சாமி. உங்கள் அம்மாட்ட யார் திட்டு வாங்குறது? உங்கள் அம்மா கொமட்டிலே என்ன குத்துவா. எப்பா நாங்கள் 2 பேரும் இவ்வளோ பெருசாயிட்டோம். இன்னும் ஒருத்தன் உள்ளே தூங்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் எங்களை விட வெள்ளாதி போயிடலாம். எங்கள் 3 பேர்த்த வச்சுட்டு நீ அம்மாவுக்கு பயப்படுறேன்னா நீ பார்த்துக்க. என்ன பண்ணுறது? பொண்டாட்டிக்கு பயந்து தானே ஆகணும். பொண்டாட்டிக்கு பயந்தாதான் இந்த உலகத்தில் குப்பை கொட்ட முடியும். நீங்களும் ஒருத்தவளை கல்யாணம் பண்ணுவீங்கல்ல, அப்போ தெரியும் என்னோட நிலைமை என்னன்னு. மா நான் கிளம்புறேன். மா நானும் கிளம்புறேன். டேய் வந்துடுறேன், இருங்கடா, கொஞ்சம் வேலை இருக்கு. என் மதினி வீட்டு வரையும் போகணும். மா நானும் அங்கே போக மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது. நானும் போக மாட்டேன். பிச்சு போடுவோம், பிச்சு வந்தானா என்ன எகுத்து பேசுற? பார்த்தில்ல, பா சும்மா இருக்க மாட்டேன். நீனு நினச்சேன், சிரிச்சேன், சிரிப்பு வந்துருச்சுடா. வரும் வரும். இந்தா இதில் என் மதினிக்கு அப்புறம் என் அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் வந்து துணி வச்சுருக்கேன். நியூ இயர் வருதுல்ல, சரி அதுக்கோசரம் துணி வச்சுருக்கேன். இந்த துணியை போகிற போக்கில் அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. 2 பேரும் போய் கொடுத்துட்டு போங்க, சரியா? மா நானும் அங்கே போகல. கிரணை வேணா போக சொல்லு. நானும் அங்கே போகல, எனக்கு வேலை இருக்குது. நான் அங்கே போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? என்னாச்சு? உன்னை யார் என்ன சொன்னா? என் மதினினா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என் மதினி மாதிரி ஒரு நல்ல மதினி எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா எனக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ இருந்து என்னை அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டவங்க, ரொம்ப நல்லவங்க அவங்க. மா போதும் போதும், உன் மதினி புறவானெல்லாம் அவன்கிட்ட கொடு, போயிட்டு வந்துடுறேன். இந்தா வரேன். அதுக்கு என்ன மூஞ்சி அந்த சிலுப்பு சிலுப்புற? இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என் மதினி வீட்டுக்கு போகணும் அப்படின்னானே இவனுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அது என்னன்னே தெரிய மாட்டேது. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். போயிட்டு பத்திரமா வாங்க. ஏய் துணி பத்திரமா என் மதினிகிட்ட கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லி. டேய் கவின் வா போகலாம், போதும். அம்மா போகிற காலம் போதும், வா வரேன். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, வெளியில் எங்கேயும் போகலையா? வேலை எதுவும் இல்லையா? இப்போ பெரியவன் போகிறான்ல, அவங்க கூட ஏதாவது வயலையாவது போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம்ல. இப்படியே உட்காந்துருக்கீங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னால் முடியலம்மா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இவங்களை வச்சுக்கிட்டு நீ பார்க்குறல்ல, அதுவே போதும். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எப்பா இந்த மாதிரி நடிப்பை நான் எங்கேயுமே பார்க்கல. பரவாயில்ல, இந்த நடிப்பை வெளியில் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கை தட்டி வாயா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. போதும் போதும், இன்னும் மட்டும் எப்படி பேசிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன். இப்போ அப்படியே அழுகுற மாதிரி நடிக்கிறீங்க. வரேன், உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, பார்த்துட்டு திரும்ப வந்து பேசிக்கிறேன். இவகிட்ட யாரால முடியும்? எப்பா இங்கே இருக்க, முதல்ல இங்கே இருக்கக்கூடாது, வெளியில் போகணும். அத்தை மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாப்பா கவின், வா உட்கார. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? நான் அங்கே ஏதோ இருக்கேன்பா. அப்புறம் அண்ணன் அண்ணி எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க அத்தை. நீங்கள் நல்லா இருக்கீங்களே? மாமா இன்னும் ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க, வெளியில் எங்கேயும் போகலீங்களா? மாமா மாமா போகணும்பா, போகணும். இப்போ தான் வந்தேன். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன்பா. போகணும். சரிங்க மாமா. அத்தை அம்மா உங்களுக்கு நியூ இயருக்கு துணியெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியே கிளம்பி வேணும், கொஞ்சம் வேலை இருக்குது அத்தை. என்னப்பா உடனே வந்த உடனே போகிறேன்ற? எப்போ பார்த்தாலும் வந்த உடனே நான் பார்க்குறீங்க, கொடுக்குறீங்க, அடுத்த செகண்டே ஓடிடுறீங்க. ஏன் அத்தை மோளுங்கன்னு 3 பேர் இருக்காங்களே, பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தோணலையா? பார்க்குற மாதிரியா இருக்காளுங்க, எல்லாம் பைத்தியம். அப்பா எவ்வளோட்ட நம்மளால முடியாது. என்னப்பா கவின் கேட்டுகிட்டே இருக்கேன், ஒன்றுமே பேச மாட்டேற? அது ஒன்றும் இல்லை அத்தை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதில் என்ன இருக்குது? நம்ம பிள்ளைங்க அவன் பார்க்காம எங்கே போகிறேன்? நான் இப்போ கொஞ்சம் வேலை இருக்கத்த, அப்புறமா வந்து பார்க்குறேன். பார்க்குறாளா பாரு, அப்படியே செங்குஞ்சு வச்ச பிள்ளையா மாதிரி நிற்கிறா. போய் கிட்ட போய் நிற்போம். மாமா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்போம்.
ஏதாவது எண்ணம் இல்லவே இல்லையே. மாமா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீசை. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் காலேஜ்லாம் ஜாலியாக போதா? இங்க மாமா செம்ம போர் அடிக்குது. கிளாஸில் யாருமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அதனாலேயே என்னை ரொம்ப வெரி குட்னு சொல்கிறாங்க. இது அப்போ இவ வந்து நின்னா, அடி ஆத்தி